கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, மத்தியில ஒரு வாலிபர் என்னதான் பேசுறாருன்னு கொஞ்சம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வாலிபர் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், தன் வசனத்தை காத்துக் கொள்வதன் தலை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு வாலிபன் வீட்டுக்கு அடங்காம, வீட்டுக்கு தெரியாம பல தீய காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு நண்பர் இப்பொழுது பாத்தீங்கன்னா இயேசு அவரை தொட்டிருக்கிறார். அவர் சொன்ன சாட்சி, அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. கால் பகுதியிலே ராடு வச்சிருக்காங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அவர் 150 கிலோ விரல் தூக்குறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். இயேசு சொல்றார், என்னிடத்திலே வருகிறவனை நான் திரும்ப தருவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே, யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு நேசிக்கிறார், இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே இயேசு சுகம் கொடுத்தது போல, இயேசு அவரை தொட்டது போல இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இயேசு தொட்டு சுகப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே அருமையான சகோதரர் சொன்ன சாட்சி, உங்களுடைய வீட்டில் இருக்கிற வாலிபர்களையும் கர்த்தர் தொட வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார்,